இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்காக ப்ரெட் குலாப் ஜாமுன் தான் பண்ணியிருந்தேன். ஒரு 10 ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு அது ஓரத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கூட அந்த ப்ரௌன் கலர் இல்லாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பவுடர் பண்ணி எடுத்த அந்த மிக்சரோட சூடான பால் வெதுப்பாக கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசையும் போதே உங்களுக்கே தெரியும் வேணுமா வேணாவான்ட்டு. நல்லா சப்பாத்திக்கு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வருவீங்களோ அதே கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. உருட்டினா அது விரிசல் வராமல் உருளணும், அந்த அளவுக்கு. எனக்கு இப்போ கேமரா ஹோல்ட் பண்ண முடியல, ஸோ அதனால் நான் 2 கை யூஸ் பண்ணி உருட்டணுன்றதுனால அந்த ஒரு சீன் மட்டும் இப்போ நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் 2 கை வச்சு நார்மலாக உருட்டுற மாதிரி தான் உருட்டினீங்கனாலே விரிசல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். சர்க்கரை பாகு நல்லா வரதுக்காக ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்க்கரை பாகு திக்காக வரும். ஸோ இந்த ரேஷியோக்கு 2 கிளாஸுக்கு ஃபுல் கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு திக்கனஸ் நல்லாவே கொடுக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். நம்ம சைடில் உரிச்சு வச்ச பால்ஸை ஒன்றா எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ரெடிமேட் மாவு வாங்கி பொரிக்கிறத விட இதில் ரொம்ப உங்களுக்கு அழகாகவே கோல்டன் கலர் வரும். இந்த தீஞ்சு போகாது, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ பால்ஸ் முழுங்குற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பால்ஸ் முழுகிறதுக்கு இவ்வளோ எண்ணெய் இருந்தாலே போதுமாக இருந்துச்சு. ஸோ அதை போட்டுட்டு நல்லா கோல்டு செய்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்ச சென்னையை இப்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த 1 ஸ்ட்ரிங் பதம்னா இதுதான். நல்லா அந்த பிஸ்குன்னு இருக்கணும், ஒரு சின்ன ஸ்ட்ரிங் உருவாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் 1 ஸ்ட்ரிங் பதம். அது வந்தோடனே நீங்கள் செஞ்சு வச்ச குலாப் ஜாமுன் ஒன்று எடுத்து அந்த ஜீராவில் போட்டுக்கோங்க. ஸோ ஜீராவில் போடும்போதே உங்களுக்கு தெரியும் அது அழகாக மிதக்கிறது, உங்களுக்கு அப்படியே ஒரு கிளாஸி ஸ்ட்ரக்சரில் வரும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ இது வந்த பிறகு ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் விடுங்க. விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே ஊறிடும். பிகாஸ் இந்த குலாப் ஜாமுனோட பதம் அதுதான். நீங்கள் கடையில் வாங்குகிற குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். பிகாஸ் அதோட அந்த டெக்ஸ்டர் அந்த மாதிரி இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இதுதான் வெறும் ப்ரெட், பால், ஏலக்காய் இது வச்சு செய்கிற குலாப் ஜாமுன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லை சாஃப்ரான் வேணும்னா சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க ஜீராவோட கலருக்காக.